ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னோட ஆல்பம் பண்ணியிருக்காரு. ஓகே. அது போட்டு பார்த்தீங்கன்னா சங் பை ரகுவரன், டேக்கன் பை ரகுவரன். அந்த ஷார்ட்ஸு எல்லாமே அவர் தான் பண்ணார். அப்படியா? ஸ்ட்ரேஞ்சர்ஸ். அப்போ இந்த வாய்ஸ் எல்லாம் வந்து ப்ரூஸ் ஸ்ப்ரிங்ஸ்டீன் அப்படின்னு ஒரு ஹாலிவுட் சிங்கர் இருக்கார். அந்த வாய்ஸு அது வில்லன்னா அது ஒரு டிப்பிக்கல் சைலண்ட் வில்லன் அப்படிங்கிற பெருசா டயலாக்ஸ் இருக்காது. இருக்காது. அந்த படத்துல. ஆமாம், சின்ன சின்ன மேனரிசம். ஆமா, அது ஒரு டின் பியர் பாட்டில் இப்படி குடிச்சிட்டு அப்படின்னு காகுல் பண்ணுவார். யாருமே வந்து எந்த நாயும் எனக்கு சோறு போட வேண்டாம் அப்படிம்பாரு. இது அந்த லேடி அது அந்த டைலாகை சொல்லி பேசிட்டு கண்ணாடி எடுத்துட்டு அழுதாங்க. சில ஷார்ட்ஸு சில சீன்ஸ் பார்க்க முடியாது. அதனால தான் எனக்கு தெரிஞ்சவங்களே சொன்னாங்க, ஐயோ பார்க்கவே முடியாதுப்பா, அது கொடுமை, இப்படி ஒரு இதா. சின்ன சின்ன மேனரிசம் அவர்கிட்ட இருந்து வந்தது தான் ஆடியன்ஸ் லைக் பண்ணாங்க. அதாவது நிறைய ரஜினி சார் கூட பண்ணது கோ அப்படிம்பாரு. இப்போ கஷ்டங்கள் நஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் நான் தான் அவர் கூட இருந்தேன் கடைசி எல்லா காலகட்டத்திலும். ஆமாம், அவர் படிச்சுட்டு இருக்கும்போது என்னை வந்துருன்ட்டாரு. டக்குன்னு வருவார், ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு கோவம். அவர் என்ன கோவம், ஒரு அம்மா இருக்காங்க, என்னோட அம்மா இப்போ கூட இருக்கா என் கூட தான். அம்மா சொன்னாங்க, ரோஹிணி அவர் என்ன கேரக்டர் இன்னைக்கு பண்ணாருன்னு கொஞ்சம் கேளு அப்படின்ட்டாங்க அம்மா. I know. ராமேஸ்வரன் சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். First of all, I should thank Mr. Karthikeyan who invited me for invite பண்ணி இந்த மாதிரி பிரதருக்கு ரகுவரனுக்கு ஒரு ட்ரிபியூட் பண்ணோம் அப்படின்னு இன்வைட் பண்ணதுக்குல எனக்கு வேறு ஷோட் இருந்தாலும் எதையுமே திங்க் பண்ணாமல் வரேன். கண்டிப்பாக ஐ வில் கம் அப்படின்னு. ஏன்னா அவரை பற்றி சில வார்த்தைகள் சொல்லணும், அதனால வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இல்லை, நீங்கள் இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். எதுங்க? நீங்கள் இருந்தால் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். ஓகே ஓகே, வந்துட்டீங்க. ஏ சார், ஃபர்ஸ்ட் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு சார்? ஆல் குட்? இல்லை, லைஃப் இஸ் குட். என்ன சொல்லணுன்னா, இப்போ ரகுவரன் பற்றி பேசுகிறேன், நான் பிரதரை பற்றி பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ நான் ஒரு 2-3 ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே. 2 தமிழ் ஃபிலிம், ஒரு கன்னடா ஃபிலிம் அண்ட் அனதர் தமிழ் ஃபிலிம் விச் டிஸ்கஷன் இஸ் கோயிங் ஆன். ஓகே. ஸோ தமிழ் படம் நான் வயலன்ஸுங்கிற படம், அனந்தகிருஷ்ணன் டைரக்டரு. அவருக்கு இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ முடிஞ்சது. ஓகே. நான் வயலன்ஸ் இஸ் ஓவர், முடிஞ்சது. இப்போ ரிலீஸ் டேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ட்ரெய்லர் வரப்போகுது. ஸோ அது ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்கேன். ஏன்னா அது ரொம்ப ஒரு முக்கியமான கேரக்டர் படத்தில். ஓகே ஓகே. அதனால அந்த படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நாங்களும் வெயிட் பண்ணுறோம். ஆமாம், எப்படி இருக்க போகுது? ஆமாம், எப்படி இருக்குன்னு. சரி, அதுக்கு அவரு he believed me, not only believed இல்லை, அனந்தகிருஷ்ணன் he worked for meன்னு சொல்லலாம். I also worked very hard because without hard work எதுவுமே வந்து இது வராது. எஸ் எஸ். So that is still waiting. Anytime it will get released. சூப்பர் சார். ஓகே. அதுக்கு நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த மொமெண்ட்டுக்கு. ஆமாம். ஸோ அண்ட் இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்கோமோ ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே. எஸ், ரகுவரன் தி ஐகான் அப்படிங்கிறது வெறும் இந்த ஷோக்காக வச்ச பேர் மட்டும் கிடையாது. அது வந்து என்ன பேர் வைக்கலாம் யோசிக்கிறப்ப இதை தவிர பேரே இல்லை, ரகுவரன் த ஐகான், அவ்வளோதான். ஸோ எங்களுக்கு ரகுவரன் அப்படின்னா வந்து அவரோட நடித்த கேரக்டர்ஸ் ஞாபகம், அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கு, ஞாபகங்கள் வரும். உங்களுக்கு ரகுவரன் அப்படின்னா என்ன ஞாபகம் வரும்? இல்லை, ரகுவரன் அப்படின்னா எனக்கு சைல்ட்ஹுட் மெமரிஸில் வந்து அவர் கூட தான் இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரகுவரன் இஸ் அ மியூசிஷியன். ஓகே. இஸ் நாட் அன் ஆக்டர். அவர் மியூசிக் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னு ஒரு மியூசிக் பண்ணி கோயம்புத்தூரில் வந்து நாக் அவுட்ஸ்னு ஒரு ட்ரூப்பு, அது அவருக்கு தான் ஹெட்டு, அவர் தான் ஹெட் அந்த ட்ரூப்பில். ஓகே.
அதில் வந்து அந்த ட்ரூப் நாக் அவுட்ஸ் வந்து அவர் பேண்ட் ஓப்பன் பண்ணி பண்ணிட்டேன். பேஸ் கிட்டாரிஸ்ட் ஆ, ப்ளஸ் ரிதம் கிட்டாரிஸ்ட். ஸோ ட்ரூப்பே அவருது. ஓ ஆமாம். ட்ரூப்பே வச்சிருந்தாரா? ஆமாவா ட்ரூப்பே கோயம்புத்தூரில் இருந்தது. ஓகே. ஏன்னா அங்கே நிறைய வெட்டிங்ஸ் நடக்கும், ஆங்கிலோடியன் வெட்டிங்ஸ் இந்த மாதிரி. ஸோ ஹீ வாஸ் இன் டு தி மியூசிஷியன் லைன். ஓகே. ஆமாம், ஃபஸ்ட்டு மியூசிக் டைரக்டர். அதுக்கப்புறம் தான் அப்புறம் எப்படி ஆக்டர்? மியூசிஷியனாக பண்ணிட்டு இருக்கும்போது இன்டர்வியூக்கு ஒரு கால் வந்தது, அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட். சரி. ஆமாம். ஸோ இன்டர்வியூ வந்து சரி போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு வந்தார். காட் செலக்டட் இம்மீடியட்லி. ஓகே. ஆமாம், பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஹைட் அண்ட் எல்லாம் வச்சு காட் செலக்டட். ஸோ அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் போய் சேர்ந்து பண்ணிட்டு இருந்தார். பட் 6 மாதம் தான் பண்ணார். 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கோர்ஸ் அது. சரி. 6 மந்த்லேயே he got an offer from director called ஹரிஹரன். ஓகே. ஆமாம், 7வது மனிதன். 7வது மனிதன். அதான் ஆமா, முதல் ஃபர்ஸ்ட் படம். படம், முதல் படம். ஃபஸ்ட்டு படம். அது கோயம்புத்தூரில் வந்தாங்க. ரிலீஸ் கோயம்புத்தூர் தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அது பெருசாக பேசப்படலை. படலை பிகாஸ் இட்ஸ் an award film. எஸ், விருதுகள் குவிச்சுது. ஆமாம், அவ்வளோ விருதுகள் வாங்குச்சு அந்த படம். ஆமாம். அவார்ட் ஃபிலிமு. டைரக்டர் வாஸ் an award directorன்னு சொல்லுவாங்க. பட் அஃப்கோர்ஸ் அது நல்லா இருந்தது. பட் அது கமர்ஷியலாக வந்து அது அவ்வளோ ரீச் ஆகலை. பட் அதுக்கப்புறம் வந்து இப்போ கஷ்டங்கள் நஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் நான் தான் அவர் கூட இருந்தேன். ஓகே. கடைசி எல்லா காலகட்டத்திலும். ஆமாம், அவர் படிச்சுட்டு இருக்கும்போது என்னை வந்துருன்ட்டாரு. சென்னைக்கு வந்துருந்துட்டாரு. கோயம்புத்தூரில் ஜாப் இது பண்ணோன்னு சென்னைக்கு வந்து என் கூட இரு அப்படின்னாரு. ஸோ அப்போ நான் அவர் கூட தான் இருந்தேன். சென்னையில் வந்து இதே கோடம்பாக்கம் நம்பர் 13 கார்பரேஷன் லே அவுட். நிறைய மெமரி இருக்குல்ல சார்? ஆமாம், அவர் குட் மெமரிஸ் எல்லாம் நிறைய இருக்கு. பிகாஸ் அப்போவே வந்து அவர் மைண்டில் வந்து ஒரு ஆக்டராக வரணும் அப்படின்னு இருந்தது. பெருசாக எதுவும் பேச மாட்டார், ஜாஸ்தி பேச மாட்டார். அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு அப்புறம் ஸ்லோவாக வந்து அது எல்லாருக்கும் அவரை பற்றி சொல்லணுன்னே இல்லை மிஸ்டர் கார்த்திகேயன். ஏன்னா எவ்ரிபடி நோஸ் ஹீ இஸ் அ டைப் ஆஃப் ஆக்டர். நாட் ஒன்லி நிறைய 10 படம் ஹீரோவாக பண்ணார். கதாநாயகனா ஃபர்ஸ்ட் ஹீரோவாக பண்ணார். 10 படம் ஹீரோவாக பண்ணார். பெரிய ஆர்டிஸ்ட் கூட ஹீரோவாக பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு கேரக்டர் பண்ணார். இப்போ மணி சார் படம் பார்த்தீங்கன்னா அஞ்சலி. அதில் கண்ணாடி எல்லாம் போட்டு டை எல்லாம் கட்டி ஒரு ஆஃபீஸ் கோய் அது மாதிரி இருப்பாரு. ஆஃபீஸ் கோய்க்குள்ள டக் டக்குன்னு வாட்ச் இதெல்லாம் கட்டிட்டு ஒரு மாதிரி ஒரு பக்கா ஃபேமிலி மேன் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி அப்படி இருப்பாரு. அது மணி சார் படம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிவா அப்படிங்கிற ஒரு படம். நாகார்ஜுனா ஃபேவரட் சார். ஃபேவரட். ஆமாம், நாகார்ஜுனா படம். அதில் ஒரு வில்லனா பண்ணாரு. அது வில்லன்னா அது ஒரு டிபிக்கல் சைலண்ட் வில்லன் அப்படிங்கிற பெருசா டயலாக்ஸ் இருக்காது அந்த படத்துல. சின்ன சின்ன மேனரிசம். ஒரு டின் பியர் பாட்டில் இப்படி குடிச்சிட்டு அப்படின்னு காகுல் பண்ணுவார். யாருமே வந்து அப்படி பண்ண மாட்டாங்க. காகுல் பண்ணி வைக்கும் போது அதில் ஆடியன்ஸ் வந்து பிடிச்சு போச்சு. அந்த மேனரிசம் எப்படி பிடிப்பாரு சார் அவரு? இல்லை, மேனரிசம்னா சின்ன சின்ன மேனரிசம் அவர்கிட்ட இருந்து வந்தது தான் ஆடியன்ஸ் லைக் பண்ணாங்க. நிறைய ரஜினி சார் கூட பண்ணது கோ அப்படிம்பாரு. அது மாதிரி சின்ன சின்ன மேனரிசம் பண்ணுவார். ஸோ that was being liked by my brother ரகுவரன். ஓகே. அண்ட் நீங்கள் சொன்னீங்களே ஒரு ஆக்டர் ஆனது அதெல்லாம் ஒன்று சொல்கிறீங்களே, பட் முதல் படமே பெருசாக எதிர்பார்த்த அளவு போகல. அவர் எதிர்பார்த்தாரா இந்த மாதிரி நம்ம இது படம் பெரிய ஹிட் ஆயிரும், நம்ம அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல பெரிய ஹீரோவை எதிர்பார்த்தாரா? ஆமா, எதிர்பார்த்தாரு. படம் நல்லாவே இருந்தது. நல்ல படம். அது வந்து அது அவார்டு. இப்போ அவார்டுன்னா அது வேற, கமர்ஷியல்னா வேற அப்படி இருந்தது. பட் பீப்புள் லைக், பெஸ்ட் டிரெக்டர்ஸ் லைக். தே ஹவ் சீன் ஃப்ரம் இப்போ பாம்பேல பார்த்தீங்கன்னா அர்த்து சத்யா, ஓம்பூரி, அது நசுருதீன் ஷா, இவங்கெல்லாம் வந்து they knew that ரகுவரன் இஸ் a talented actor. ஆமா, அப்படி பண்ணாரு. ஓகே. இப்போ வில்லனா பண்ணிட்டு இருந்தாரு. ஆமா. சடனா பார்த்தா நீங்க அஞ்சலி சொன்னீங்க. எனக்கு அஞ்சலில ஒரு ஃபேமிலி மேனா வந்து, பட் அதுக்கு முன்னாடி அந்த சம்சாரம் அது மின்சாரம் படத்துல ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பாரு. அது எப்படி சொல்றதுன்னா, உங்ககிட்ட சம்சாரம் மின்சாரம் பண்ணும்போது போனாரு ஏவிஎம் படம். சரி, சரவணன் சார் பார்த்தாரு, ரைட் பண்ணுங்க, ரைட்டுன்னு ஓகே. அந்த வீடு செட்டு அந்த எல்லாம் சின்ன ஒரு ப்ரொடக்ஷன், சின்ன அந்த விசு சார்.
ஸோ அது பண்ணும்போது அவர் சில டைலாக்ஸு இதெல்லாம் விசு சார் சொல்லி அது அப்போ கேட்டாங்க விசு சார்கிட்ட. சரவணன் சார் கேட்டார், ஆ சார் இதில் படத்தில் எப்படி ஹீரோவை தானே கேட்குறீங்க அப்படின்னு வந்து விசு சார் கேட்டார். ஓகே. கதை தான் ஹீரோ ஆக்சுவலாக அது. பட் அந்த சம்சாரம் மின்சாரம் பண்ணதை அந்த அந்த ஒரு கேரக்டர் வந்து எல்லாருக்குமே பிடிச்சது. இதை பிடிச்சது அது நிறைய பேருக்கு என்ன இந்த மனுஷன் இப்படி இருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் ஆமா ஆமா இருந்தது. கேரக்டரா நான் சொல்றேன். என்ன ஆட்டோல இருந்து இறங்கும் போது லொட்டுன்னு 10 ரூபா ஜாஸ்தி ஆகும்னு சொல்லி. கணக்கு எழுதி குழந்தைக்கு செலவு பண்றது கூட என்ன கணக்கு. ஆமா, ஏன்னா லக்ஷ்மி இருக்காங்க. லக்ஷ்மி சொல்ல போகணுமா வேண்டாம், அவ்வளோ ஒரு ஜீனியஸ் ஆர்டிஸ்ட். ஸோ லக்ஷ்மி அந்த சம்சாரம் மின்சாரம் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டைட்டில் வைக்கும்போதே ஆக்சுவலாக கேட்டாங்க, சம்சாரம் மின்சாரம்மா இது என்ன டைட்டிலு அப்படின்னு இதாக இருந்தது. படம் ஹிட் ஆகி ஓரளவுக்கு அப்படியே அது ஏன்னா நம்ம குடும்பத்தில் நடக்கிற விஷயமெல்லாம் அதில் இருந்தது. இது வெரி பவர்ஃபுல் மீடியா இல்லைங்களா, என்னது சினிமா. ஆமாம் நடக்கிற விஷயம் பயங்கர ஹிட் ஆகி எல்லாம் பண்ணும்போ அவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இஸ் அ வெரி ஸ்டைலிஷ் ஆக்டர். ஸ்டைலிஷ்னா அண்ணனை, அவர் ஹைட்டு, அவர் லுக்ஸு, அவர் ரொம்ப ஹேண்ட்ஸம், ரொம்ப ஹேண்ட்ஸம். அது ஆமாம், ஹேண்ட்ஸம், டேலண்ட்டு, இது 4 இப்போ கிடைக்குதுன்னா ஒரு ஆர்டிஸ்ட்க்கு அவ்வளோ 4க்குமே ஒன்றா கிடைக்காது. பட் இவருக்கு அமைஞ்சு அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் பண்ணார். அஜித் சார் கூட முகவரி பண்ணார், விஜய் சார் கூட லவ் டுடே பண்ணார். சச்சின். ஆமாம், அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணாங்க. பண்ணிட்டு கடைசி படம் தான் யாரடி நீ. ஆமாம், அது மித்ரன் சார். நான் ஐ மெட் ஹிம் லாங் டைம் பேக், பட் எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை. ஓகே. இப்போ யாரடி நீ மூவி சொல்கிறீங்களா, அது வந்து தமிழ் சினிமாவில் பொறுத்த வரைக்கும் இந்த அப்பா மகன் கேரக்டர் அந்த ஒரு சில ஆக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க இந்த படத்தில் இதில் பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்போ. அது கண்டிப்பாக இந்த வாசு இந்த பா கேரக்டர் தாண்டி யாருமே போக மாட்டாங்க. யாரடி நீ மோகினி அவ்வளோ ஸ்பெஷலான ஃபிலிம். எனக்குமே பர்சனலாக எல்லாருக்குமே பர்சனலாக கனெக்ட் ஆகிருக்கும். அவரோட கடைசி படம், ரகுவரன் சாருடைய கடைசி படம். நீங்க அவர் கூடயே தான் இருந்திருக்கீங்க. உங்களுக்கு அது எவ்வளோ மெமரபிளான மெமரி. அதான் ஓல்டு. அதாவது யாரடி நீ மோகினி வந்து லாஸ்ட் வரைக்கும் அவர் கூட தான் இருந்தேன். ஓகே. எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சோடனே ரிலீஸ் டேட்டு அதுக்குள்ளே அவர் இதாகிட்டார். ஸோ அதில் சில டைலாக்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ எனக்கு தெரிஞ்ச இது சொல்லலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஓல்ட் லேடி இருக்காங்க, பிராமின் லேடி, 2-3 பேர் இருக்காங்க. நம்ம அண்ணன் எப்படி இருக்காரு இல்லை கேட்பாரு. இன்ட்ரடியூஸ் பண்ணேன், ஒரு ரகுவரன் பிரதர்ன்னு சொன்னோடனே அப்படின்னாங்க. பட்டு அந்த லேடி ஒரு மேட்ரு சொன்னாங்க, வேலை கிடைச்ச உடனே திமிர் ஆயிடுச்சு இல்லையா அப்படின்னு. யாரடிக்குமோ இல்லை, திமிர் வந்துருச்சு இல்லை உனக்கு, எந்த நாயும் எனக்கு சோறு போட வேண்டாம் அப்படிம்பாரு. அந்த லாஸ்ட் நைட் தனுஷ் கிட்ட சொல்லுவார். ஆமாம், வேலை கிடைச்ச உடனே நீ இதாகிட்டு இல்லையா, நான் வேலை செய்வேன், கடைசி வரைக்கும் வேலை செய்வேன் அப்படிம்பாரு. எந்த நாயும் எனக்கு சோறு போட வேண்டாம் அப்படிம்பாரு. இது அந்த லேடி அது அந்த டைலாகை சொல்லி பேசிட்டு கண்ணாடி எடுத்துட்டு அழுதாங்க. ஓகே. அது வந்து எனக்கு ஒரு மாதிரி இமோஷனல் ஆயிட்டேன் நான். ஸோ அதான் யாரடி மோகினி அந்த ஒரு. ஓகே. ஆமாம். ஓகே சார். இப்போ வில்லன் அப்படின்னாலே இந்த நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, அந்த ஹேண்ட்ஸம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. அது வந்து தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு வில்லனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திரும்பி பார்த்துட்டேன். ஏன்னா அந்த டைமில் 80s 90s டைமில் அந்த வில்லன் எப்படின்னு இருப்பாங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கிட்டோ இல்லை ஏதோ ஒரு நல்லா கட்டுமஸ்தானா இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இவர் அந்த ஃபார்மாவே உடச்சி வந்த ஒரு ஒரு வில்லன். அதுவும் ரஜினி சாருக்கு ஆப்போசிட்டாக மார்க்காண்டிலாம் பண்ணும்போது இது எப்படியா முடியும்? அது உங்களை பார்க்கும்போது இப்போ லைட்டாக அந்த கெட்டப் வருது. சரி, இந்த கிளைமேக்ஸில் வர ரகுவரன் சாரோட கெட்டப் வருது. அந்த வில்லனுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருந்திருக்கும் கண்டிப்பாக, ஆப்வியஸாக. எப்படி ரஜினி சாருக்கு ஒரு ஃபாலோயிங் இருந்திருப்பாங்களோ ரகுவரன் அப்படின்னு அந்த பேருக்கும் ஒரு ஃபாலோயிங் இருந்திருக்கும். யாராவது சாரை திட்டி பார்த்துருக்கீங்களா? ஐ மீன் அந்த கேரக்டரை திட்டி யாரும் எனக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க? எந்த படம் சொல்றீங்க? பாஷாவே இருக்கட்டும். பாஷாவே இருக்கட்டுமே. இல்லை, பாஷால ஒரு சின்ன ஒரு இது நான் சொல்லணும்னு விரும்பப்படுறேன். ப்ரிவியூ இருந்தது பாஷா. அப்போ அண்ணா வரல. நான், டிரெக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சாரு, அப்புறம் அங்கே நிறைய டிரெக்டர்ஸ் எல்லாம் உட்காந்தாங்க. ஆடியன்ஸும் வந்தாங்க. பார்த்தாங்க. பாஷாலாம் இப்போது
ரஜினி சார் ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாங்கு. அதுக்கு முன்னாடி அவர் தான் வராருன்னு தெரிஞ்ச உடனே, தியேட்டரே வந்து அப்படி ஆடும். அவ்வளோ பயங்கரமான ஃபேன்ஸு. அந்த என்ன சொல்றது? கற்பூரம் ஏத்துறது. ஆமா, ஆமா. அதெல்லாம் வந்து பயங்கரமா இருக்கும். அந்த மாரி ஒரு ரஜினி சார் படம் பாஷா. அப்படி பண்ணி விசில் எல்லாம் அடிச்சிட்டோம்னா, திடீர்னு அண்ணனோட அவரோட என்ட்ரி அது. இப்படி கை மட்டும் வரும். 2 கை பேசியிருக்க பேசிக்கிட்டு திரும்பி உட்காந்துருப்பாரு. ஆமா. திரும்பி உட்கார்ந்திருப்பாரு. இப்படி கை மட்டும் வரும். உடனே அவங்களுக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் ஷவுட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் திடீர்னு, "டேய் வந்துட்டாருயா, 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 பேசாம இரு" ஓ! அப்படின்ட்டாங்க. "பேசாம இரு, கொஞ்சம் இரு, வந்துட்டாருயா." ஸோ இது எதுக்கு வந்துட்டாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரியல. ஓகே. ஏன்னா மைன்யூட்டா வாட்ச் பண்றாங்க அவர. அதுதான் எனக்கு ஒரு இதா இருந்தது. ம். அதனால அது அது ஒரு ஆக்டருக்குன்னு சொல்லலாம் காம்படிஷன் ஆமா. இருக்கணும்னு விரும்பப்படுறது சூப்பர் ஸ்டார் ரஜினி எஸ், சார். எஸ். காம்படிஷன் ஆப்வியஸ். அதனால ரகுவரன் தான் ரைட் அவர் தான் பண்ணுவாரு. அவர் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஓ! அவரு ரஜினி சார் சொல்லி பண்ணி அவரே சொல்லி. அவரே சொல்லி. ஓகே, ஓகே. அது அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பாண்டிங் இருந்தது. நட்பு அது நட்பு இருந்தது. ஏன்னா இப்போ பிரேக் டைம்ல எல்லாம் 2 பேரும் உட்கார்ந்து ரகுவரனை வர சொல்லும்பாரு. என்ன பேசுவாங்க சார்? அது தெரியாது. தெரி- தெரியாது. நீங்களும் பக்கத்துல இருக்க மாட்டீங்க. இல்ல 2 பேர் மட்டும் இருப்பாங்க. நானும் அந்த பக்கத்துல இருக்க மாட்டேன். 2 பேர் பேச ஒரு 1 ஹவர் பேசுவாங்க பிரேக் ஹவர்ல. என்ன பேசுறாரு என்ன தெரியாது. பேசிட்டே இருப்பாங்க. ஓகே, ஓகே. ஆமா. சின்ன நல்ல விஷயங்கள்ல எடுத்துக்குவாரு. அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் சொல்லவே வேண்டாம். யா, யா, யா. ஸோ ஓகே. இப்போ அந்த வில்லன் கேரக்டர் சொல்றோம். இப்ப ஆ. நெறைய வந்து வில்லன் ஆக்டர் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, நம்ம பேசுற மாரி கேரக்டர் ஆர்டிஸ்டும் நெறைய பண்ணியிருக்காரு. ஆமா. அஞ்சலி, சம்சாரமதி மின்சாரம். சம்சாரம். எனக்கு இந்த கேரக்டர் எப்படி எடுத்து பண்ணாரு அப்படிங்கிற ஒரு வியப்பு இருந்தது. அதுவும் ஆரம்ப காலகட்டத்துல நான் சொல்றது தியாகு படத்துல அவர்தான் மெயின் சோல். அது வந்து ஆமா. ஒரு பெரிய அவேர்னஸ் படம். ஆமா. அந்த ட்ரக்ஸுக்கோ, ட்ரிங்க்ஸுக்கோ அடிக்ட் ஆன ஒரு மனுஷன் ஆமா. அதுக்குள்ள போயிட்டு வெளிய வர அந்த ஒரு பாயிண்ட்ல சம்மந்தப்பட்ட ஒரு படம். பெரிய அவேர்னஸ் படம் அது. அது எனக்கு பார்த்து எனக்கு அந்த பழக்கம் இல்ல. எனக்கு ஒரு பயம் வந்தது. நல்ல வேளை இது இல்ல. அது மட்டும் இருந்திருந்தா என்ன இருக்குமோ அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. இந்த தியாகு மாரியான படங்கள் சூஸ் பண்ணும்போது ஒரு மைண்ட் செட் என்ன சார் இருக்கும்? ஏன்னா, அந்த கேரக்டரா உள்வாங்குற மனுஷன் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ரகுவரன் சார பொறுத்தவரை. ஆமா. தியாகு பண்ணும்போது அவர் என்ன சார் மைண்ட் செட்? அவரு அதிலேயே அந்த இதுலயே இறங்கிடுவார் கேரக்டர்ல. யாருக்கும் தெரியாது. அந்த மாரி போயிடுவாரு. ஓகே. ஸோ இந்த தியாகு பண்ணும்போது அது வந்து கலைஞர் என்ன சொல்றது? சப்சிடி குடுத்து என்னது? டாக்ஸ் ஃப்ரீ அது பண்ணி தான் அந்த தியாகு ரிலீஸ் பண்ணாங்க. பட் அப்ப கலைஞர் இருந்தாரு. அவரே சொன்னாரு. கலைஞர் அவர்களே சொன்னாரு. சொன்னாரு. அவரு அப்ப எல்லாம் உட்காந்துருந்தாங்க. கலைஞர் சார் எல்லாம் உட்காந்துருந்தாங்க. இப்போ ரகுவரனை கூப்பிடுறோம் 2 வார்த்தை பேசணும் அப்படின்னாங்க. உடனே அண்ணன் எந்திரிச்சாரு வராரு. ஒரு ஜஸ்ட் தேங்க்யூன்னு சொன்னாரு. அவ்வளோதான். உடனே கலைஞர் சொல்லிட்டாரு. அந்த தியாகுல நடிக்கிற மாதிரியே வந்துட்டாருயா ரகுவரன் அப்படின்னு. அந்த ஷால் போட் ரகுவரன் சார் சொன்னார். கலைஞர் சொன்னாரு. அவர் இந்த தியாகுல நடிக்கிற மாதிரியே வந்துட்டாருயா ஸ்டேஜுக்கு அப்படின்னு சொன்னாங்க. மற்றபடி அதான் இன்வால்மெண்ட். தியாகு பார்த்தீங்கன்னா அந்த இன்வால்மெண்ட் தியாகு பார்த்தீங்கன்னா தியாகு பார்த்துட்டு ரொம்ப பேர் இதை திருந்தி இருக்காங்க. ஒரு அடிக்ஷன்ல இருந்து திரும்பி அதுக்கு தான் கலைஞர் வந்து அதை பாராட்டினாங்க. ஒரு விழிப்புணர்வாகவே வச்சாங்க. ஆமா, விழிப்புணர்வை வச்சு நிறைய பேர் அதை பார்த்து திருந்தி இருக்காங்க. ஐயோ, இந்த அளவுக்கு ஒரு கொடுமையா, இந்த ஒரு குடி விஷயம் இப்படி ஒரு மனுஷனை டாமினேட் பண்ணி இந்த அளவுக்கு ஆகிடுமா ஒரு குடி விஷயம் அப்படிங்கிற ஒரு இது வந்துருச்சு. அவர் அதை ஆக்ட் பண்ணும்போது ஆக்சுவலாக வந்து அவர் ரொம்ப இன்வால்வ் ஆகி பண்ணிட்டார். அந்த விஷயத்துல ரொம்ப இன்வால்வ் ஆகி மக்களுக்கு பர்சனலாவும் கேரக்டருக்காக பண்ணிட்டு அவர் அது தியாகு முடிச்ச உடனே he got a very big appreciation. ஆமா, இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒருத்தர் அது பார்க்க முடியாது. சில கேரக்டர், சில ஷார்ட்ஸு, சில சீன்ஸ் பார்க்க முடியாது. அதனால தான் எனக்கு தெரிஞ்சவங்களே சொன்னாங்க, ஐயோ பார்க்கவே முடியாதுப்பா அது கொடுமை இப்படி ஒரு இதா அப்படின்னு. அவரோட புரியுது அந்த நடிப்பு தன்மை அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் அதான் உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்ச மாதிரி ரொம்ப இன்டூ தி கேரக்டர் அவர் போயிடுவார். அது இப்போது இப்போ ரோஹிணி மேம் பற்றி சொல்லணுன்னா மேரேஜ் ஆகி 2 பேர் இருந்தாங்க.
ஸோ என்ன திடீர்னு அண்ணன் என்ன இப்படி கோவமா வராரு ஷூட்டிங் முடிச்சுட்டு. டக்குன்னு வருவாரு ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு கோவமா வரும். என்ன கோவம்? உடனே அம்மா இருக்காங்க. என்னோட அம்மா. இப்போ கூட ஓகே. இருக்கா என் கூட தான். ஓகே, ஓகே. அம்மா சொன்னாங்க, "ரோஹிணி, அவரு என்ன கேரக்டர் இன்னைக்கு பண்ணாருன்னு கொஞ்சம் கேளு" அப்படின்ட்டாங்க அம்மா. ஆஃப்டர் ஆ மேரேஜ். ஆமா, ஆமா, ஓகே. ஆமா. அப்படி திடீர்னு கோவமா வந்த உடனே ரோஹிணி கிட்ட அம்மா சொன்னாங்க, "இன்னைக்கு என்ன கேரக்டர் பண்ணான்னு கேளு" அப்படின்னு. ஏன்னா சம்டைம்ஸ் இஸ் லைக் தட். பட் அது இப்போ டெஃபினட்டா ஒரு ஃபேமிலி சப்போர்ட் தேவை. கண்டிப்பா, யாருக்கா இருந்தாலும் கண்டிப்பா. ஃபேமிலி சப்போர்ட் தேவை. அது இல்லாம தனியா எந்த விதமான ஒரு பேக்கப் ஒரு இது இல்லாம வந்தது. ஆமா. வந்தாரு. இஸ் அ மியூசிஷியன் ஆக்சுவலா. ம், அதுக்கப்புறம் ம். தான் வந்து நெறைய ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னோட ஆல்பம் பண்ணியிருக்காரு. ஓகே. அது போட்டு பார்த்தீங்கன்னா, சங் பை ரகுவரன், டேக்கன் பை ரகுவரன். அந்த ஷார்ட்ஸு எல்லாமே அவர் தான் பண்ணாரு. அப்படியா? ஓ! ஸ்ட்ரேஞ்சர்ஸ். அப்போ இந்த வாய்ஸ் எல்லாம் வந்து ப்ரூஸ் ஸ்ப்ரிங்ஸ்டீன் அப்படின்னு ஒரு ஓகே. ஹாலிவுட் சிங்கர் இருக்காரு. அந்த வாய்ஸு, அந்த ஓ! ஒரு இது, அந்த பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே. இப்போ அந்த கேரக்டர் நீங்க சொல்றீங்கல்ல, அவ்ளோ இன்வால்வா போய் பண்ணுவாருன்னு சொல்றீங்கல்ல. ஆமா. இப்ப அது எல்லா படங்கள்லயுமே இருக்கும். இப்ப அவரு பண்ண கேரக்டர்ஸ்லாம் எடுத்துட்டு பார்த்து, இந்த கேரக்டர எப்படிப்பா இன்வால்வ் ஆகி போய் பண்ணாருன்னா யோசிக்கிறதுக்கே ஒரு மாரி இருக்கு. நீங்க சொல்லியிருக்கீங்களா என்னைக்காச்சும்? இவ்ளோ இன்வால்வ்மென்ட் வேணாமே. என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா நீங்க? அவர்கிட்ட? இவ்வளோ இவ்வளோ இன்வால்வ்மென்ட் வேண்டான்னா, அவரு இஸ் அ டைப் ஆஃப் ஆக்டர் லைக் தட். நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனா ரொம்ப வந்து இப்போ நெறைய பேர் சொல்லுவாங்க, ரகுவரன் சார் ஒரு சின்ன மிஸ்ட்ரி அவர்கிட்ட இருக்கு. நெறைய பேச மாட்டார் யார்கிட்டயும். ஆ, ஆ. தனியா அவர் முடிச்சோனே நெறைய பேர் போயிடுவார். ஆமா, ஆமா, ஆமா. பேச மாட்டாருன்னு சொல்லியிருக்கேன். பட் இஸ் நாட் லைக் தட். ஓகே, நான் என்ன ஓகே. சொல்ல வரேன்னா, நம்ம வீட்ல எல்லாம் நல்லா இருப்பாரு. கொஞ்சம் அந்த கேரக்டரோட இது இருக்கும். அந்த ஒரு புரியுது, புரியுது, தாகம் புரியுது. இருக்கும். ஆமா. அது ஆல்வேஸ் இந்த கேரக்டர். ஆல்வேஸ் இன் த ஓகே. கேரக்டர். ஆல்வேஸ் வெரி டீப் இன்டு தி சார் இப்போ ஒரு டைம்ல 2, 3 படம்லாம் இருக்கும்ல சார். அதெல்லாம் எப்படி சார்? யாரு? இப்ப ரகுவரன் சாருக்கு கமிட் ஆனம்போது, ஒரு வருஷத்துல அவ்ளோ படங்கள் இருக்கு. இப்போ ஒரே டைம்ல ஒரு நாள் இந்த ஷூட்டிங், அடுத்த நாள் வேற படத்தோட ஷூட்டிங். ஆமாமா. அப்படி கூட வரும். அந்த மாரி டைம்ல எப்படி சார் ஸ்விட்ச் ஆவாரு கேரக்டருக்கு? இல்ல அதுதாங்க. இப்போ அஞ்சலி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் கோயிங்கு. இந்த சைடு சிவா. ஆ, அந்த சைடு வேற ஒரு வில்லன். ஆ. அப்படின்லாம் ஒரு நடிகர், ஒரு ஹீரோனா ஹீரோவா மட்டும் தான் இருப்பாங்க. ஓகே, ஓகே, ஓகே. ஒரு வில்லன்னா வில்லன் மட்டும் இருப்பாங்க. ஓ! அந்த மாரி பார்த்துருக்கீங்கன்னா, பழைய காலத்துலேருந்து அப்படிதான் இருந்திருக்காங்க. ஓகே. அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். அப்படி இருக்கும்போது, இப்படி எது வேணா பண்ணிடுவேன். பண்ணிருவாரு. ஆமா. அப்படின்னு ஒரு இது இருக்கு. இப்போ ஒரு இன்டர்வியூல பார்த்தீங்கன்னா கூட சொல்லியிருக்காரு, "நீங்க ஹீரோவா நடிக்க இது பண்றீங்களா? கேரக்டரா நடிக்க உங்களுக்கு ஆசையான்னு?" கேட்டாரு. "ஹீரோவா நடிக்க மட்டும் எனக்கு ஆசை இல்ல" அப்படின்ட்டாரு. இது என்ன சார் வித்தியாசமா இருக்கு. வித்தியாசமா இருக்கு. ஹீரோவா நடிக்க எடுக்கல. மத்தபடி என்ன ஒரு ஆ. இதுனா அந்த மாரி ஒரு டைப் ஆஃப் ஓகே, ஓகே. கேரக்டர் அண்ட் வெரி பவர்ஃபுல்.